ம் உருப்படி ரெண்டு தான் நடக்கு, 3 நடக்கு. போகலாம் அப்படிங்க பிடிச்சப்பல கழிச்சிடும். வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். மறுபடியும் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் தாண்டியிருக்கு. சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் முக்கிய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் இதுமாதிரி போடக்கூடிய ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். கம்பு இந்த பார்த்தாலே பெருசாக இருக்குது. இது கம்பு அந்த இது சிக்க விடுறாங்க. அப்புறம் அங்கே பார்த்துக்கலாம் மீன் தெரியுதா? நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அதாவது மிருகால் கெண்டை மீன் வந்து அது பாட்டு மேலே ஆச்சல் அலைஞ்சிட்டே இருக்குது. இந்த மீன் எப்படி பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரில. தூண்டில் போட்டாலும் மாட்ட மாட்டேங்குது, பால் செட் போட்டாலும் மாட்ட மாட்டேங்குது. இது எப்படி பிடிக்கலான்னு ஒரு ஐடியா கொடுங்க. வாயெல்லாம் குத்தி வருது. அது சொன்னே அவ்வளோதான். பாருங்க அங்கே காட்டில் மீனை காட்டில் மீன் நல்லா இல்லை. கருப்பு துண்டா அறையுதுனே ஆட்ட நாயக ஒரு விராலாக இருக்குமா? விரால் நல்லா திட்டி அடிக்கு. அவ்வளோ பெருசா வீடு இல்லை, அவ்வளோ பெருசா நல்லா சும் பண்ணி எடுத்துக்க. நான் கடத்திக்கிறேன், உள்ளே போட்டுக்கிறேன். பார்த்துக்கிட்டேன் ஏன் அம்பரசு அது என்னையா தோடி ஐப்புண்டே காட்டுங்க. அம்பரசு சும்மா தான் மாட்டிருக்கு. இங்கே ஸ்டிக்கு உள்ளே இருக்கிறாங்க. சார் நரம்பு கையில் இருக்கலாம். அது என்ன பாடுபடுத்து பத்தியா? ஆட்ட நாயகம் ராமர் களத்தில் இறங்கிட்டார். என்ன படம் பார்த்தீங்கன்னா இது அண்ணல்ல என்ன பாடுபடுத்துறது பிடிச்சாருன்ட்டு. அதெல்லாம் ஆட்டோ ராமர் பக்கம் மாறிட்டு செல்லுக்கு ஒரு செல்லுக்கு மாறுது. பிடிச்சிருக்கோம் அப்படியா? சரி ரைட்ண்ணே. கண்ணாடி கலர் மீன் வேணுமா? மீனோட பிள்ளாடி மீனை பார்த்தாலும் மழை
இப்போ பண்ணால் மேய்க்க ஆரம்பிச்சுனே இதில் உண்மையில சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டோம். ம் என்ன அப்படிமா இதுங்க வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இதுமாதிரி போடுற வீடியோக்கள் எல்லாமே வரும்.